சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கு அடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை உரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடந்தமை சுடரே திரைவராமன் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்த நிழல்தால் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குரு நாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈர்த்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் திருவருள் கருணையினால் இன்று உண்மை விளக்கம் என்ற நூலில் 32வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு இறைவன் கருணை செய்திருக்கின்றார். அவ்வாறு கருணை செய்த இறைவனின் திருவடித் தாமரைகளையும் அருக்குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் அடிநாயனே இச்சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித் தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடிநாயனையும் ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருந்தகை இன்று இச்செய்யுளுக்கு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்ற அவருடைய திருவடித் தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு, நேற்றைய சிந்தனை பெருமான் ஆகிய நம் சிவபெருமான் நடராசர் என்ற திரு வடிவத்தை திரு ஐந்தெழுத்தால் தான் கொண்டு நமக்காக ஆடல் செய்கின்றார். அந்த ஆடல் என்பது நம் பிறவியை நீக்கும் பொருட்டு அவன் செய்கின்றான் என்பதை நேற்றைய சிந்தனையெல்லாம் நம்ம சிந்திச்சோம். அதை சொல்லியிருப்பாங்க, எப்போ மானுட லிங்கம், அந்த லிங்கத்தில் தான் உயிரை இடமாக கொண்டு சிவபெருமான் திரு ஐந்தெழுத்து என்ற அந்த மாபெரும் எழுத்தை உருவமாக கொண்டு நடனம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறத நேற்றைய சிந்தனையாக சிந்தனை பண்ணோம். நமக்கு 8ஆம் தந்திரத்தில் அறிவு உதயம் அப்படிங்கிற தலைப்பில் 2355வது திருமந்திரங்க திருமூல நாயனார் அழகா சொல்லியிருப்பாங்க. இது நேற்றைய சிந்தனைக்கு உரிய ஒன்றாக இருக்கும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தம்மையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. முதல்ல தான் யார் என்று தெரிய வேண்டும் ஒரு உயிருக்கு. அதுவே தெரியாம பிறக்குது, உழைக்குது, சாப்பிடுது, தூங்குது, இன்ப துன்பத்தை நுகருது, அப்படியே செத்து போகுது. இப்படி செத்து போறவங்க, தன்னையே அறியாம செத்து போறவங்க கெட்டு போறாங்கன்னு அர்த்தம். ஏன்? இந்த உடலை எதற்காக இறைவன் கொடுத்தானோ அந்த உண்மையை உணராது, இந்த உடலுக்கான பயனை தேடாது. இந்த உடலுக்கான பயன் என்ன என்பதை நமக்கு திருநாவுக்கரசு பெருந்தகை திரு அங்கமாலை என்ற அந்த தேவாரத்தில் பாடியிருப்பாங்க. அதுக்காக தாங்க இந்த உடம்பு கொடுத்தாங்க. அப்போ தான் எதற்கு இங்க வரப்பெற்றிருக்கின்றோம் அப்படிங்கிறதே அறியாம, ஏன் மானுட சட்டையில் மட்டும்தான் பெருமானை ஏற்றி போற்றி தொழுது துதித்து ஓதி உய்வடைய முடியும். மற்ற பிறவிகளில் உய்வடைய முடியாதுங்க. நாவுக்கரசு பெருந்தகை சொல்லுவாங்க, அப்பா புழுவுக்கும் குணநாளும் எனக்கும் நாளும். புழு என்ன பண்ணும்? ஊரும் உணவுக்காக இறை தேடும், உழைக்கும், சாப்பிடும், இன்ப துன்பத்தை நுகரும். அதுபோல நானும் இருக்கிறேன் அப்படிம்பாரு. அவர் இல்லைங்க, நமக்காக பாடினார். அப்ப தான் யார் என்று முதல்ல உயிர் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மை விளக்கம் படித்த அடியார்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள். இப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாம ஒரு உயிர், இந்த உயிர் இப்ப தத்துவ கூட்டத்துக்குள்ளார இருக்குது.
இந்த உயிருடைய குணம் சார்ந்தது வண்ணம் இந்த தத்துவத்தையே சார்ந்து கிடந்ததுன்னா ஆனா மூலத்தோடய கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்த வேண்டியதான். அப்ப எதை சாருகின்றதோ அதுவாக மாறி நிற்கக்கூடிய தன்மை உடையது. ஆனால் இறைவன் திருவடியை பற்றி அவனுடைய அந்த அருளாகவே வாழ வேண்டும், திருவருளாகவே வாழ வேண்டும் என்ற ஒரு உண்மை ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அப்போ தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை. அப்படி அறியாம விட்டானா மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு ஆளாகி கெடுகின்றான். அப்படி தன்னை அறியும் அந்த அறிவை அறிந்த பிறகு தம்மையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. ஏன் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிருக்குள் உயிராக அல்லவா அந்த சீவன் லிங்கம் ஆன்ம லிங்கம் இருக்கின்றது. அந்த லிங்கத்தை கண்டு தனக்குத்தானே அன்பு பூசை செய்து கொள்வது. அப்படி இருக்க உள்ளார சாமி இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அப்ப பெருமான் இருக்கின்ற இடம் நம் உயிர் என்பதை உணர்ந்து கொண்டோம். அப்படிப்பட்ட பெருமான் ஆடுவது நம் பிறவியை நீக்குவதற்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு பெருமான் நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்துல அந்த திருவுருள்ல எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைய பாடல் நமக்கு சொல்லுது. ஐயனே நல் அம்பலத்தான் ஆடும்படி கேள், நாடும் திருவடியிலே நகரம் கூடும் உதர மகரம் வளர்த்தோல் சிகரம் வா பகருமுகம் யா முடிப்பார். நகரம் என்பது பெருமானின் நாடுகின்ற திருவடியிலே இருக்கின்றனர். முதல்ல அந்த மாணவனை எப்படி விழித்து அழைக்கின்றார் என்ன, ஐயனே அப்படின்னு அழைக்கிறார். ஏன், உயர்வுக்குரிய மாணவன் அல்லவா. இந்த உயிர் எவ்வாறு உய்வடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஞானத்தை தெரிந்து கொள்ள வினாக்கள் கேட்டார் அல்லவா. அப்ப மாணாக்கனே அழகிய சிற்றம்பலத்தில் உடையவனாக இருக்கக்கூடிய நம் நடராச பெருமானின் நிலையை சொல்லுகின்றேன் கேள். இந்த உயிர்கள் எல்லாம் சென்று அடைகின்றதல்லவா அந்த திருவடி நகரம். நமசிவாயவுல எழுத்துனா அந்த நா என்று நாம் உச்சரிக்கும் பொழுது பெருமானின் 2 திருவடிகளும் நமக்கு தெரிய வேண்டும். அப்படிதாங்க நடராசரின் மேல் பார்க்கணும். இன்னில இருந்து நீங்க நமசிவாய அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் வாங்கினவங்க இல்ல அந்த மந்திரம் தெரிஞ்சவங்க ஆடல் அரசரின் வடிவத்தை நீங்க காணும் போது நா என்று சொன்னால் பெருமானின் திருவடி நம் கண்களுக்கு தெரிய வேண்டும். அடுத்தது இந்த மகரம் இருக்கு இல்லையா, அது எங்கன்னா சாமியோட திருவயிறு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நாம் மகரத்தை வைத்து பார்க்க வேண்டும். சி என்பது பெருமானுடைய திரு தோள்கள், 2 தோள்களையும் பார்க்க வேண்டும். வா அப்படிங்கிறது பெருமானுடைய கருணையே பொழிகின்ற அந்த முகம், திருமுகம், அந்த திருமுகத்தை பார்க்க வேண்டும். யா என்று சொல்லும் பொழுது பெருமானுடைய அந்த கோச்சடை திருச்சடை இருக்கின்றதல்லவா, அவனுடைய திருமுடி இருக்கின்றதல்லவா, அந்த திருமுடியை பார்க்க வேண்டும். இதுதாங்க நடராச பெருமான் திருவுருளில் நமச்சிவாய அமைந்த நிலை. இப்படி ஒரு வடிவம் கொண்டு இந்த மந்திரத்துக்கு ஒரு ஆட்டம் ஆடுகின்றான் நம்மளுடைய பெருமான். ஆக திருவடி முதல் திருமுடி முடிய நமசிவாய என்ற திரு 5 எழுத்தாக கூத்தப்பிரானாகிய நம் நடராச பெருமானின் திருவுருவம் அமைந்துள்ளது என்பதை நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது இன்றைய செய்யுள். அப்ப இனி நாம் வழிபடும் பொழுது நடராச பெருமானின் அந்த திருவடி 2ஐயும் பார்க்கும்போது நமச்சிவாய மந்திரம் உடையவர்கள், அடுத்து வயிறு, அடுத்தது தோல், அடுத்தது முகம், அடுத்தது திருமுடி என்று நாம் பார்த்து உய்வடைவோம் என்று சொல்லி இன்றைய வகுப்பினை நிறைவு செய்கின்றோம். இறைவனுடைய திருவருள் கருணையானார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.